சீக்கிரம் வாடா குமார், டைம் ஆயிட போகுது. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் போனோம். வா வா டக்குன்னு வா, வீட்டான் தான் இருக்கிறேன். டைம் ஆகுது. என்னப்பா எங்க கிளம்பிட்டான்? சினிமாவுக்கு போறேன்ப்பா. கூலி படம், தலைவர் படம். கூலி படத்துக்கு போறான்? எப்படிக்குதா படம்? இப்பதான் போறேன், போய் பார்த்தா தானே தெரியும். நான் டீ கடை என்ன போண்டா, நல்லா எல்லாம் இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். சொல்றவன் 1000 சொல்லுவான். தலைவருக்காக போனோம்ல. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு டிக்கெட் போறதானே? ஓ, டிக்கெட்டே கிடைக்கலப்பா. நீ ஒரு 4-5 நாள் கழிச்சு போ. எவரா மறக்காம டிக்கெட் வாங்கி கொடுத்துரு எனக்கு. என்ன நேரு எங்க கிளம்பிட்ட? படத்துக்கு போறேனா? நான் ரஜினி படம் கூலி படத்துக்கு போறியா? ஆமாண்ணா, நானும் என் ஃப்ரெண்டு குமாரும் போறோம். என்னப்பா படமே சரியில்லையாம, செல்ல அந்த கீக்கிறாங்களே. ஏன்னோ உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும்னா எனக்கு ரசம் பிடிக்கும். நான் எனக்கு பிடிச்ச சோற நான் சாப்பிட்டுக்கிறேன். அவனுக்கு பிடிக்கலன்னா மூடின்னு போட்டான். அவன் அந்த படத்தெல்லாம் விமர்சிக்க கூடாது, புரியுதா? என்னப்பா நம்மளுக்கோசம் தானே பார்த்துட்டு சொல்றாங்க. அதுதானே நானும் சொல்றேன். அந்த படம் நம்மளுக்காக தானே எடுக்கிறாங்க. ஆனா இவனுங்க 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கின்னு ஒரு டம்மி போனை வச்சுக்கின்னு இந்த படத்துல இது சரியில்லை, கிளைமேக்ஸ் சரியில்லை, இன்டர்வலுக்கு முன்னாடி சாங் வச்சிருக்கலாம் அப்படின்னு இல்ல நோண்டி சாக்கெல்லாம் சொல்லுங்கிறானுங்கண்ணா. நம்ம என்ன சும்மா படம் பார்க்க போறோம்? காசு கொடுத்து தானே படம் பாக்குறோம். ஆனா நம்ம 150 ரூபா 200 ரூபா கொடுத்தான் படம் பாக்குறோம். அதுக்காக அவங்க வெயிலையோ கட்டாந்தரையிலயோ உட்காந்து படத்தை காட்டலையே. நல்லா குழு குழுன்னு ஏசி, குஷன் சீட்டு. அந்த படம் சாதாரண படமான எத்தனை கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் உழைப்ப போட்டிருக்காங்க அந்த படத்துக்காக. ஈஸியா இவனுக்கு உக்காந்துக்கின்னு இந்த படம் சரியா வரல, சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்களா. நீ சொல்றது ஒரு வகையில வாசம்தான். இன்னும் நம்ம காசை மிச்சப்படுத்துக்கு தானே சொல்றாங்க. அந்த சொல்றானுங்களே அவனுங்க சொந்த காசு போட்டு படத்தை ஒண்ணு எடுத்துட்டு அது பிளாக் பஸ்டர் இட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சொல்லிட்டோம்னா அதை நான் ஏத்துக்கிறேன். நச்சுன்னு சொன்ன பேரு நாதாரிங்க. அவனுங்க எங்க பண்ண போறானுங்க? அப்பா எல்லாத்துலயும் போட்டி பொறாம. ஒருத்தன் வளர்றது இன்னொருத்தனுக்கு பிடிக்கலப்பா. அதேதான் இந்த சினிமா துறையில நடக்குது. கரெக்டாதாம்மா சொல்ற. அந்த ரிவ்யூ விடுறானுங்களே அந்த நாதாரிங்க சேனல்லாம் பிளாக் பண்ணினப்பா. அவனுங்க சேனலை பிளாக் பண்ணி என்னப்பா ஆக போகுது? அவனுக்கு இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட போறானுங்க. முதல்ல நம்ம மக்கள் இருக்காங்களே, அவன் சொல்றது சரியா தப்பான்ட்டு அவங்க தான்ப்பா தெளிவா அதை எடுத்துக்கணும். நீ சின்ன பையன், உனக்கு பிடிச்சிருக்க ஹீரோக்காக போற. ஆனா எல்லா படமும் நல்லா தான் இருக்குது, எல்லா ஹீரோவும் நல்லா தான் நடிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் ரிவ்யூன்ற பேர்ல மோசமான கருத்தை தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா. அதனால தானே இந்த மாதிரி ப்ரொடியூசரு, இந்த மாதிரி நடிக்கிற ஹீரோ குடும்பம் எல்லாம் நடுத்தெருல நிக்குது. ஆனா அந்த ரிவ்யூ குடுக்குறானுங்களே அவனும் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குதுண்ணா. என்னடா டைம் ஆயிடுச்சு, போலாமா? எவ்வளவு நேரம்டா நீ வரத்துக்கு? முடியா லேட் ஆனா படம் தான் சரியில்லையாம. ஏய், இப்படியே சொல்லி சொல்லி சோழிய முடிச்சிடுங்கடா. யாரா எவன்டா சொன்னா உனக்கு? நான் செல்ல பார்த்தேனே, ப்ளூ சட்டை மாறு ரிவ்யூ குத்தாரு. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. டேய், அந்த ஆளு ஒரு படம் எடுத்தானே, அது என்ன அப்படியே பிளாக் பஸ்டர் இட்டா? அந்த ஆளு படம் எடுத்தானா? என்ன படம்? அது கூட தெரியாம அந்த ஆள் பண்ற ரிவ்யூ பாத்துட்டு இருக்கியா நீ? முதல்ல மனுஷனை மதிக்க தெரியும்டா. அந்த மானங்கட்ட மனுஷனுக்கு எவனையும் மதிக்கவே தெரியாது. ஆமாம்பா, அவன் எல்லாரும் நெக்குல பேசுவான். அவன் மூஞ்சி மட்டும் அழகா இருக்கா மாதிரியே. நோ, மத்தவங்களை யாரும் கிண்டல் பண்ண கூடாது. ஆனா அந்த ஆள் பண்றத பார்த்தா அவனை கண்டிப்பா கிண்டல் பண்ணணும். சரி, இப்ப என்ன படத்துக்கு பாரியா? போயே ஆகணும். இன்னும் அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்களே. ஏய், படம் நல்லா இருக்கான்றா. இங்க பாரு குமாரே, படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதை எடுத்து கொஞ்சம் ஓரமா வை. ஒரு மனுஷனால 50 வருஷமா நம்மள எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காரு. இன்ன வரைக்கும் நம்பர் 1 ஹீரோவா இருக்காரு. அவர் எப்படி நடிச்சிருக்காரு, எப்படிலாம் டான்ஸ் பண்ணிருக்காரு, எப்படி ஃபைட் பண்ணிருக்காரு, அத போய் நம்ம பார்த்துதான் ஆகணும் குமாரே. கரெக்டா சொன்னப்பா. எனக்கு பாரு 50 வயசு ஆகுது. கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, ஒரே வலி. அவர் 75 வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாரு. எப்படி பண்ணிருப்பாரு? அதுதானா தலைவர், எல்லா ரசிகர்களுக்காக தான் பண்றாரு. அவர்கிட்ட இல்லாத பணமா? என்னதான் பணம் இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு தானே வச்சுக்கிறாரு, ஏழைங்களுக்கு கொடுக்குறாரா? ஏய் குமார், இப்பதான்டா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தரம் கட்டவன் கூறு கட்டவனோட ரிவ்யூ எல்லாம் பாக்காதன்ட்டு. அவன் சொல்றத வச்சுதான்டா நீ இப்ப பேசுற. டேய், தலைவர் உதவி பண்றது ஒவ்வொரு வீட்டு வாசல் கதவை தட்டி சொல்லிட்டு இருப்பாரா, நான் இவனுக்கு கொடுத்துருக்கேன் அவனுக்கு கொடுத்துருக்கேன்ட்டு. ஏய், அவர் மறைமுகமா எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு அதெல்லாம் உனக்கு தெரியுமா? பா, இந்த யூடியூப்ல நான் போடுறாங்க தெரியுமா, நான் வேற அது உண்மைன்னு நம்பிட்டேன்பா. குமார், காலா ஆடியோ லான்ச்ல தனுஷ் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது நீ பாத்தியா இல்லையான்னு தெரியல. ஒன்னு வாழ்க்கையில முன்னேறணும்னா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி முன்னேறணும். அப்படி இல்லைன்னா முன்னேறி மேல நிக்கிறான் பாரு,
அவனை திட்டி திட்டி இவன் முன்னேறணும். அந்த மாதிரி கேடு கட்டவன் தான் இவனுக்கு. அப்படியாப்பா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி தலைவர் அரசியலுக்கு வரான்னாரு, வந்தாரா? ஆமா, ஆரம்பிக்கிறேன்னாரு, அப்புறம் இல்லன்ட்டாரு, ஏமாத்திட்டான். அப்ப என்ன வந்தது? கொரோனா. கொரோனா பத்தி எல்லாருக்குமே தெரியும், அது எப்பேற்பட்ட உயிர்கொல்லி கொடிய வியாதின்னு. ஆமாண்டா, உங்க பெரியம்மா, எங்க ஆயா, எங்க அம்மா எல்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்கடா. அதான்பா, அந்த சமயத்துல தலைவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க? கூட்டம் கூடுற இடத்துல, கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் போகாதீங்க, போனீங்கன்னா அந்த நோய் தொற்று உங்களுக்கும் வந்துடும் நாங்க. அந்த காரணத்தை வச்சு தப்பிச்சிட்டாரு. ஓ, அறிவு கட்ட மாதிரி பேசாதனா. அப்ப தலைவர் நான் சொன்னாரு, எனக்கு வயசு 70 ஆகுது, இந்த நேரத்துல நான் அரசியல்ல நின்னு ஒருவேளை தோத்துட்டா என்ன நம்பி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வராங்களே, அவங்களோட கதிலாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சுதானா டீசெண்டா அரசியலை விட்டு விலகினாரு. ஆமாம்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். எப்பவுமே தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதே இல்லைண்ணா, எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் தான் சொன்னாரு. ஆனா ஒரே ஒரு முறை தான் சொன்னாரு, அதுக்குள்ள இந்த கொரோனா வந்து கெடுத்து விட்டுச்சு. அதுக்குள்ள இந்த அரசியல்வாதிகளும் ஊடகக்காரங்களும் சேர்ந்து பிபி ஊதி அதை பெருசாகிட்டாங்கண்ணா. அரசியலுக்கு வரன்ட்டு வரல, மக்களை ஏமாத்துறாரு என்ன சொன்னாங்க. ஆமாம்பா, அவர் எப்பவுமே சொன்னது இல்லப்பா அரசியலுக்கு வரேன்னு, இவனுக்கு தான்ப்பா சொல்லின்னு இருந்தானுங்க. இப்ப அப்படியே மாறின பாருண்ணா. இந்த மாதிரிதான் ஒரு சில கட்சிக்காரங்க எல்லாம் பண்ணாங்க. அவரு வரேன்னு சொன்னும் போது அவருலாம் பண்ண மாட்டார், செய்ய மாட்டார், அசியமா திட்டினானுங்க. வரலன்னா அவர் நல்லவரு, வல்லவரு, எப்பேற்பட்டவரு என்னன்னா அதெல்லாம். அப்பா, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டப்பா. இப்பதான்ப்பா அவர் மேல ஒரு மரியாதையா வருதுப்பா. ஆனா தலைவர்ன்ற ஒரு பாட புத்தகனா, அந்த புத்தகத்தை நீ சரியா படிச்சனா நீ ஒழுக்கமானவன் ஆயிடுவ, உன் வாழ்க்கையும் மாறிட்டனா. கண்டிப்பாப்பா, எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போயேன். எங்களுக்கே 2 டிக்கெட் தான் கிடைச்சது, நீ வேணா நாளைக்கு நாளை கழிச்சு போ. குமாரே வாடா, டைம் ஆகுது. அப்பா போயிட்டு வரேன். டேய், மறக்காம எங்க 2 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறா. கிடைச்சா வாங்கிட்டு வரேன்பா, இல்ல 4-5 நாள் கழிச்சு போங்க. வாடா குமாரே. கூலி படம் பார்த்தாச்சு, தரமா இருக்கு, எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க.